இந்த சம்பவம் நடக்கும்போது 2013 இருக்கும். எனக்கு அப்ப யாருமே சொல்லல. ஃபேட் லாஸ் வந்து இவ்வளவு சிம்பிளா இருக்கும்ன்ட்டு நான் தான் எல்லாத்தையும் தப்பு தப்பாவே பண்ணிட்டு இருந்தேன். ரூ. 5000 பே பண்ணி ஜிம்மோட மெம்பர்ஷிப்லாம் எடுத்து ஆன்லைன்ல கிடைக்கிற ஒர்க் அவுட்ஸ், டயட் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டேன். நீங்க நினைக்கலாம், இப்படிலாம் பண்ணியிருந்தா கண்டிப்பா வெயிட் குறைஞ்சிருக்கும்ன்ட்டு. ஆனா சுத்தமா எனக்கு அது நடக்கவே இல்ல. வெயிட் இன்கிரீஸ் தான் ஆச்சு. சுத்தமா என்னோட மோட்டிவேஷனே டிராப் ஆகி போச்சு. இதுக்கப்புறம் ஜிம்முக்கு போறதெல்லாம் டோட்டலா வேஸ்ட் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே நான் போயிட்டேன். அப்பதான் என்னோட சீனியர் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. நான் ஃபாலோ பண்ண ஒர்க் அவுட்ஸ்ல எதுலயுமே பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்கன்னு தெரியுங்களா? நான் கேலரியை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்றதுல. இப்ப இருக்கிற டெக்னாலஜிலாம் அப்ப கிடையாது. ஸோ மறுபடியும் நான் ஒரு கோர்ஸ் எடுத்து நான் அதை படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சது. ஸோ அதை அப்படியே வந்து எனக்கு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் எல்லாமே மாசிவா இருந்தது. இது ஏன் நான் இப்போ சொல்றேன்னா, இப்போ நம்மளுக்கு இன்டர்நெட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது கூட வந்து எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா 10 நாள்ல இவ்வளவு கிலோ நான் குறைக்கணும், ஒரு மாசம் 30 கிலோ குறைக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் யூடியூப்ல வீடியோ ஏகப்பட்டது இருக்கு. லட்ச வீடியோல இருக்குன்னா அதுல ஒரு வீடியோ தான் வந்து நல்ல வீடியோவா இருக்கும். ஆனா அந்த ஒரு வீடியோ விட்டு மீதி இருக்கிற எல்லா வீடியோஸும் நம்ம பார்த்துட்டு அதுல இருக்குது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ரிசல்ட் வருவாங்க, ரிசல்ட் வராது. இப்படிதான் ஒரு பொண்ணு போரக்ஸை வந்து சாப்பிட்டு இறந்தும் போயிருக்காங்க. உங்க ஏஜுக்கு நீங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இதுக்காகவே டீட்டெயிலா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போயிட்டு சிம்பிள்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் அது உங்களுக்கு சென்ட் பண்றேன். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு அங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் சென்ட் பண்ண முடியும். யூடியூப்ல என்னால சென்ட் பண்ண முடியாது.